அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் கூறப்பட்ட பிரார்த்தனைகளை மனனமிடுவோம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பெரிய பெரிய துவாக்களின் கூட அதை எப்படி நாம் மனனமிடுவது, அதை எப்படி இரண்டாக மூன்றாக பிரித்து மனனமிட்டு அந்த துஆக்களை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு அழகான வழிகாட்டல் தொகுப்பு நிகழ்ச்சியாகத்தான் இந்த துஆக்கள் என்ற அம்சத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி வருகின்றேன். இதுவரைக்கும் நாம் 10 துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்திருக்கின்றோம். இன்று 11வது துஆ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை 12வது அத்தியாயம் சூரா யூசுஃப்ல 101வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை, பெற்றோர்கள், அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. பெரிய உச்சகட்டமான சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்துல தந்தைகிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே கனவை பற்றி சின்ன பிள்ளையில சொன்னது அதான் அல்லாஹ் இப்ப உண்மையாக்கிட்டான் என்ற அந்த தகவலை முன்வைக்கிறாங்க. இப்படி முன் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஆட்சியில நீ ஒரு ஆட்சியை தந்தாய், அதே போன்று கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை எனக்கு நீ தந்தா என்று தனக்கு செய்த நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டி, எனக்கு இவ்வளவெல்லாம் என்ன செய்தாய், சோதனைக்கு பிறகு என்னை உச்சக்கட்டமாக என்னை கண்ணியப்படுத்தினாய் என்ற அடிப்படையில அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு தான் இந்த பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை நாங்க நினைவுபடுத்திருந்தோம். அதோட சேர்ந்த அந்த பிரார்த்தனை தான் இது. அதுக்கு முன்னால் வரக்கூடியது அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு நீதான் பாதுகாவலன். அழகான துவா. இந்த உலகத்திலும் நீதான் எனக்கு பாதுகாவலன், மறுமை நாளிலும் நீதான் பாதுகாவலன், வேற யாரும் எனக்கு பாதுகாவலன் கிடையாது என்ற பிரார்த்தனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதுறாங்க. அப்ப இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த துவா என்ன செய்யுங்க, குர்ஆன்ல 12வது அத்தியாயம் 101வது வசனம் வளமையா எழுதிட்டு வர அந்த கொப்பில நோட்ல எழுதுங்க. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா. லேசான சொல்லுதான். அதாவது பெரிய துவாக்கள் நாங்கள் உடைச்சு உங்களுக்கு தாரோம் பாடமாக்குறதுக்காக வேண்டி. பாடமாக்குறது என்ன செய்யலாம், லேசாக நீங்க அப்படியே கொண்டு வரலாம். இந்த அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமவ் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின் நீங்க நேரத்தோட பாடமாக்கிட்டீங்க. தவஃபனி முஸ்லிமவ் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின் பாடமாக்கிட்டீங்க. அதுக்கு மேல உள்ள வரைத்தான் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா. அப்ப உங்களுக்கு இந்த வலி என்ற சொல் உங்களுக்கு லேசா தெரியும். இப்ப தமிழ்ல வலின்றாலும் வலிக்கிறதுக்கு சொல்றது, அரபுல வலின்னு உங்களுக்கு சொன்னா தெரியும். இந்த வலிமார்கள், வலி அதாவது நேசர், பாதுகாவலன்ற கருத்து. அப்ப அந்த வலி நீதான் என்னது, எனது பாதுகாவலன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தை. அப்ப துன்யா உங்களுக்கு பாடம், ஒரு ஆகிரா பாடம். அப்ப இதை பாடமாக்குறதுக்கு டைம் எடுக்க தேவையில்லை. ஒரு வரி சொல் தான், ஒற்றை சொல், அந்த வலி. அப்ப முதலாவது என்ன செய்யுங்க, நோட்ல எழுதிட்டீங்களா, பார்த்து என்ன செய்யுங்க, அந்த வலி அந்த வலி அந்த வலி என்ன செய்யுங்க, 5 டைம்ஸ் பார்த்து சொல்லுங்க. பார்க்காம சொல்லி பாருங்க, அந்த வலின்னு. ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஃபித் துன்யா வல் ஆகிரா. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆகிரா. அந்த துவா ஓதும் போது அந்த பொருள் சேர்ந்து வரணும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீதான் எனது பாதுகாவலன், உன்னை தவிர பாதுகாவலன் கிடையாது என்ற பொருள். 2வது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்ப எல்லாரையும் சந்தித்த நேரத்துல, பெற்றோர்கள் சகோதரர் சந்திச்சுட்டு சந்தோஷத்துல அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு என்ன செய்யறாங்க, இந்த பிரார்த்தனையும் முன்வைத்தார்கள் என்ற அந்த காட்சி என்ன செய்யணும், உங்களுக்கு முன்னுக்கு வரணும். பாடமாக்குற துவாக்கள் என்ன செய்யுங்க, நாளாந்த ஓதிவாங்க. இதுவரைக்கும் நாங்க 11 துவாக்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம்னு சொன்னால், உதாரணமாக நீங்க 2 ரக்காத் சுன்னத் தொழுவுறீங்க. அப்ப என்ன செய்யலாம், 4 சஜ்ஜா செய்வீங்க. 4 சஜ்ஜாலையும் என்ன செய்யுங்க, முதலாவது சஜ்ஜால 3 துவா ஓதுறது, 2வது சஜ்ஜால ஒரு 3 துவா ஓதுறது, 3வது சஜ்ஜால 3 துவா ஓதுறது, 4வது சஜ்ஜால 2 துவா ஓதுறது, 11 துவா. இப்படியே டெய்லி ஓதிட்டே வாங்க. இன்னைக்கு ஓதிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க. அடிக்கடி தொழுகையில் என்ன செய்யுங்க, அப்ப டெய்லி ஃபர்லான தொழுகை 17 ரக்காத் தொழுவுறீங்க. அது இல்லாம சுன்னத்தான ஃபர்லுடைய முன்பின் சுன்னத்துகள், லுஹா தொழுகை, அதே போல பள்ளியுடைய காணிக்கை, தஹியத்துல் மஸ்ஜித், அதே போல இரவு தொழுகை. அப்ப அடிக்கடி தொழுகைக்குள்ளே என்ன செய்யலாம்,
இந்த துவாக்களை கொண்டு வரும் பொழுது மௌத்து வரைக்கும் துவாக்கள் மறக்காது. நீங்க மட்டும் பாடமாக்க நிப்பாட்டுறாதீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, வழிகாட்டி இந்த குர்ஆனுடைய துவாக்கள் அதிகமாக மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு பிரார்த்தனையில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.